Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. புதுச்சேரியில் கூட்டணியில் சிக்கல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஸ்டாலின் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இல்லத்திற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. புதுச்சேரியில் கூட்டணி சிக்கல் நீடிக்கும் நிலையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். சென்னையில் உள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இல்லத்திற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில சிறு உரசல் ஏற்பட்ட போது ப. சிதம்பரம் அதனை முடிவுக்கு கொண்டு வந்தார். தற்போது புதுச்சேரியில் சிக்கல் நீடித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் அது சுமூகமாக உடன்பாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா? எப்போது வந்திருக்கிறார்? என்ன ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க? முதலமைச்சருடைய சித்தரஞ்சன் சாலை இல்லத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுல குறிப்பாக ஜெகத் ரட்சகர், அதாவது திமுகவுடைய தமிழக எம்பியாக இருந்தாலும் அவர் அந்த சமுதாய மக்களுடைய வாக்குகள் அதிகமாக இருப்பதால் அவர் புதுச்சேரி மாநில இன்சார்ஜாக போடப்பட்டிருக்கிறார். மாநில அமைப்பாளர் சிவா உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது புதுச்சேரியில மொத்தம் 30 இடங்கள் இருக்கிறது. அதில் காங்கிரஸ் கட்சி 20 இடங்களில் போட்டியிட விரும்புகிறது. ஆனால் திமுக 15 இடங்களுக்கு மேல் கேட்பதால் அங்கு ஒரு இழுபறி நடக்கிறது. ஏனென்றால் சோடங்கர் ரொம்ப இது போன்ற பேரம் பேசுவதில் குறிப்பாக ரொம்ப கராராக இருக்கிறார். கிரீஷ் சோடங்கர் அவர் மேலிட பொறுப்பாளராக இருக்கிறார். ஏற்கனவே தமிழகத்திலும் 3 இடங்கள் கூடுதலாக கிடைப்பதற்கு அவர்தான் காரணமாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் ஆலோசனையை முடித்துவிட்டு அண்ணா அறிவாலயம் செல்கிறார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே அண்ணா அறிவாலயம் செல்ல வேண்டிய முதலமைச்சர் இந்த புதுச்சேரி பிரச்சனை காரணமாக 1 மணி நேரம் காலதாமதமாக ஆலோசனை கூட்டத்தை நிறைவு செய்துவிட்டு சென்றிருக்கிறார். புதுச்சேரியில் பொறுத்தவரை 20 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக முதலமைச்சராக ஜானகிராமன் இருந்தார். அதற்கு பிறகு திமுகவால் அங்கு ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு தான் கொடுத்தார்கள். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளும் அவர்களால் அங்கு காங்கிரஸ் கூட்டணியால் ஆட்சி செய்ய முடியவில்லை. அவர்கள் தற்போது திமுகவை பொறுத்தவரை திட்டம் என்னவென்றால் ஜெகத் ரட்சகனை அங்கு முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து தனித்து களம் காண்பதற்கும் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக ஜெகத் ரட்சகன் புதுச்சேரியில் தங்கியிருந்து பல்வேறு விஷயங்களை செய்தார். அவருக்கு புதுச்சேரியில் கல்லூரிகள் மற்றும் மெடிக்கல் காலேஜ் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஜெகத் ரட்சகன் நடத்துகிறார். எனவே அவருக்கு அந்த மாநிலத்தில் ஒரு நல்ல பற்று இருப்பதால் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த திமுக திட்டமிட்டிருக்கிறது. அநேகமாக புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் தனித்து களம் காண்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏனென்று சொன்னால் திங்கட்கிழமை மனு தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி நாள் இருக்க வேண்டிய சூழலில் தற்போது அது குறித்த இறுதி முடிவு எடுக்க வேண்டிய கட்டாய சூழல் இருக்குது. இன்று மாலைக்குள் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கிறது. முதலமைச்சர் அண்ணா அறிவாலயம் தற்போது வந்திருக்கிறார். ரமேஷ், நீங்க குறிப்பிட்ட மாதிரியே புதுச்சேரியில நாளை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் ஆகையால் 2 கட்சிகளுமே முக்கிய முடிவை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில அடுத்தடுத்த நகர்வுகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ரமேஷ், இணைப்பில் பேசியமைக்காக நன்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.